ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆஹா சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ராஜ்மா பக்கோடா செய்வது எப்படி. இது ரொம்பவே ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ஊற வச்சு எடுத்திருக்கேன். ராஜ்மாவை ரெட் கிட்னி பீன்ஸ்னு சொல்லுவாங்க. ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இதை ஒரு நல்ல திக் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த பேஸ்ட் அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் ஒரு கை ஃபுல்லாக இருந்துச்சு எனக்கு. ஸோ அதுக்கான அளவு சொல்கிறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. இது ஒரு பெரிய ஸ்பூன், அதனால் நான் 1 சேர்த்துருக்கேன். நார்மல் ஸ்பூனில் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதே போல் 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு 2 பல்லாரி அளவு நறுக்கி வச்சுருக்கேன் நீளமாக, அதையும் சேர்த்துக்கிறேன். இந்த டிஷ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு பச்சை மிளகா அளவு சேர்த்துருக்கேன். இது உங்கள் காரத்துக்கு ஏற்ப. இது எல்லாத்தையுமே தண்ணி விடாமல் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போது கடாயில் பொரிக்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். வச்சுருக்க அந்த மாவு பிசைஞ்சிருக்கோம் இல்லையா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்து நம்ம 2 பக்கமும் பொன்னிறமாக செவந்து வர அளவுக்கு நீங்கள் பொரிச்சு எடுங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான ஹெல்த்தியான ஸ்நாக் சுட சுட ரெடி. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.